நலம் பெற வேண்டும் நீ என்று நாளும் எனக்கு நினைவுண்டு என்று அவர் பாடிய அந்த பாடலை அண்ணா அவர்கள் கேட்டுவிட்டு மறுநாள் பத்திரிகையில் எழுதினாரா, தம்பி கண்ணதாசன் என்னை பற்றித்தான் நினைத்து எழுதியிருக்கிறார் இந்த பாடல், எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி தம்பி கண்ணதாசா நான் நலம்போடு இருக்கிறேன் நீ கலங்காத என்று எழுதினார். அது மாதிரி இவருக்கு இந்த நிகழ்வுகள், எந்த நிகழ்வுகளை நீங்கள் எடுத்தாலும் ஒவ்வொன்றுக்கும் பின்னால எத்தனையோ ஒன்று இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு காமராஜருடைய அம்மா பேர் சிவகாமி. இந்த பட்டணத்தின் பூதம் படம் கேஆர் விஜயா நடிப்பாங்க. அந்த பட்டணத்தின் பூதத்தில் சிவகாமி செல்வனுக்கு எந்த வேலையும் கிடையாது. வேலூர்ல ஒரு கூட்டம், ஜெயகாந்தனும் கவியரசனும் பேசணும், வழக்கமாக லேட்டாக போகிறாங்க. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறாரு, அவருக்கு லேட்டாக போகிறதெல்லாம் பிடிக்காது. அவரை பற்றி ரொம்ப அழகாக பாட்டு எழுதியிருக்கார். பொன்னாடா பொருநாடா புகழ்நாடா நாட்டின் நலன் ஒன்றையே நாடுவார் நாடா என்று அவரை பற்றி ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். அவர் ஒவ்வொருத்தரை பற்றி நான் இப்போ பிட்ஸ்பர்கில் அண்மையில் பேசினேங்க. 3 மணி நேரம் கண்ணதாசன் பேசினேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 3 மணி நேரம் மக்கள் அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒருவேளை போக வழி இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவர் அவ்வளவு தலைவர்களை பற்றி அப்படி பாடினார். வேலூர் கூட்டத்துக்கு தாமதமாக போனதுனால அவர்களை பேச அனுமதிக்கவில்லை தலைவர். அதுக்கப்புறம் ஆகிவிட்டு அவருக்காக இந்த கூட்டம் ஏமாற்றம் அடைந்து விட்டது என்று வேலூர் நகரசபை தலைவராக இருந்தவர் அவர்களுக்காக கூட்டத்தை மறுவாரமே ஏற்பாடு பண்ணாங்க. இவங்க போய் கலந்துக்கிட்டாங்க. காமராஜர் கோபமாக இவர் 2 பேரையும் கட்சியை விட்டு தள்ளி வைத்தார். அதுக்கப்புறம் ஆனால் இவருக்கு காமராஜர்கிட்ட அதிகமான அன்பு, அதிகமான பற்று. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபோனில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணும்போது உதவியாளர் இல்லை என்னன்னு கேட்குறாங்க, ஐயா என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறாங்கன்னு கேட்டாரே தவிர அவர் நேரம் பேச முடியல. அவர் இவரை பார்க்கவும் அனுமதிக்கலை. அதுக்கு தான் அவர் எழுதினார், காமராஜருடைய அம்மா சிவகாமி அல்லவா, சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லி சேரும் நாள் பார்க்க சொல்லி வேறு எவரோடும் பேச வார்த்தை இல்லை என்ற பாடல் அதே ஒரு சொல்லியிருக்கிறார். அந்த காமராஜர் அவர்களுக்கு அவர் சொன்ன அந்த தூது விட்டது தான் அது. நீங்க என்ன பாருங்க, நீங்க இந்த நேரம் ரோஜாவுக்கு போய் பார்க்கிற பொழுதெல்லாம் யாருமே மறக்க முடியாத ஒரு பாட்டு. அண்ணனை தீங்கி விட்டார், அண்ணனை தீங்கி விட்டார், தீயவை நினையா நெஞ்சை தீயிலே கருக்க விட்டார். சாவே உனக்கு ஒரு சாவு சேராதோ, தீயே உனக்கு ஒரு தீமூட்டி பாவமோ, தெய்வமே உன்னை தேர்ந்து எழ வைக்கும். இந்த மாதிரி ரோஜா மலரை ஏன் வளர்ந்த எங்கள் ராஜா இல்லையே மார்பில் சூழ போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்று பாதிமணி போல அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தார். என்ன அருமையான பாட்டு. அவரு உயிரோட இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்களா, என்எஸ்கே சொல்லுவாரா, கண்ணதாசா நான் செத்தா என்ன பாடுவியா, நான் செத்தா என்ன பாடுவியா. உயிரோட இருந்தவர்களெல்லாம் கண்ணதாசன் தங்களுக்கு இரங்கற்பா பாட வேண்டும் என்று நினைத்தார்கள். செவியில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி புவியெல்லாம் ஓடி நின்றால் பொங்கிய தோடி வேறு எங்கு எவருடன் போகும். தோடி ராஜரத்னம் பிள்ளை இறந்தப்போ அவர் பாடின பாடல். நம்ம அவருடைய தமிழ் பாடல்களை சொல்லுவதா இல்லை திரைப்பட பாடல்களை சொல்லுவதா, அவன் காதலை பாடினார், சமுதாயத்தை பாடினார், அவன் தத்துவத்தை பாடினார், எதை நான் சொல்ல முடியும் என்றுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த காதல் இன்னைக்குமே பாடுறாங்க. நான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் தான் நீங்க சிரிப்பீங்க. ஆனா அந்த பாட்டெல்லாம் நான் நகைச்சுவைக்காக கூட சொல்ல விரும்புவதே இல்லை. இப்பதான் எப்படியெல்லாம் பாடுறாங்க, கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா, கண்டபடி கட்டிப்பிடிடா, என்னங்க முத்தம் கொடுக்குதுன்னா தீ பிடிக்க முத்தம் போட்டுடா, அதுக்கு ஒரு இசை வேற. அப்புறம் அழகிய அசுரா, காதல்னு பார்த்தா அசுரன் மாதிரி தெரியுது, இல்லைன்னா காதல் பிசாசே அந்த காலத்துல நாங்கள் ரொம்ப கேள்வி பண்ணுவோங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பொம்மன் பேரா கிட்ட நேரா கட்டிக்கொண்டு ஜோரான்னு பாட்டு எழுதுவாங்க. அதே நாங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா அநியாயம் பண்றாங்க. சின்ன வீடு வேணுமா, பெரிய வீடு வேணுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, பெரிய வீடு பிடிக்குமா, என்னங்க வீட்டில் பாருங்க பிள்ளைங்களை வச்சுட்டு பாடுற பாட்டாலாம் இதெல்லாம் என்ன காதலி சொல்லுற பாட்டா? இந்த பாவங்கள் எல்லாம் எங்கே
எனக்கு காதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. நான் வரும் நிலையில் இருந்தால் வைரமுத்துவனுடைய காதல் கவிதைகளையும் நான் பேசுவேன். ரொம்ப அழகாக நிறைய எழுதியிருப்பாரு. என்ன தேகம் முழுதும் தீயின் பாகம், நீதான் தாகம் தீர்க்கும் மேகம். அது மாதிரி ரொம்ப இலக்கியம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் அந்த வரிகள். ஆனால் கண்ணதாசனுடைய வரிகள் அப்படி இல்லை. இப்போ காதல் பாடல்களை பார்ப்போம். காதல் பாடல்களை வந்து அவர் மாதிரி எப்படி எப்படியெல்லாம் காதல் பாடல் பாடுறாரு பாருங்க. இங்கே என் காலம் எல்லாம் முடிந்து விட்டாலும், ஓர் இரவிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உன்னை தொட்டவுடன் மடிந்து விட்டாலும், மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவே. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு புரியும்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் நீங்கள்லாம் 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு தான் புரியும்னு நினைக்கிறேன். பெண்ணு வந்து அப்படி பாடுவா. இந்த நிச்சயக்கும் 7 பிள்ளைகளுக்கும் நீ தான்ப்பா எனக்கு புருஷன், அந்த மாதிரி புருஷன் கிடைக்கணும். ஏன்னா இவரோட நிச்சயமாக நிச்சயமாக தனக்கு கிடைக்க மாட்டாங்க நமக்கு தெரியும். அதனால பெண் சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஆடவனாவது ஒரு பெண்ணை பார்த்து அப்படி சொல்லுவாங்க. நிச்சயதாம்பூல படம் ஜமுனா ராணியா, ஜமுனாவும் அவர் சிவாஜி கணேசனும் நடிக்கிற அந்த படம் பாட்டை பாருங்க. ஆண் பாடுறான், பெண்ணை பார்த்து பாடுறான். இங்கே காலம் எல்லாம் முடிந்து விட்டாலும், ஒரு இரவிலேயே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உன்னை தொட்டவுடன் மடிந்து விட்டாலும், மறுபடியும் பிறந்த வேண்டும் மாலை சொல்லுது. இதெல்லாம் ஒரு திரைப்படத்தில் வந்த பாடலும் உங்களால் நம்ப முடியல. இந்த பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொகை. ராமாயணம் வந்து ராமன் சொல்றான். எத்தனை ராமர்கள்? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆண்களும் தனக்கு சீதை மனைவியாக வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அவர்கள் ராமனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அழகா வசந்த மாளிகை அந்த வாரிசையும் சிவாஜியும் நடிக்கிற காட்சி. உன்னை என்றால் இந்த பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொகை. அது ராமாயணம். அந்த இவர் சொல்றாரு, உன்னை என்றால் வேறொரு பெண்ணை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அந்த உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். ஆணுக்கு பாடலாம். உன்னை என்றால் வேறொரு பெண்ணை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உடனால கூட இல்லைங்க, உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். ஆண் பாடலாம். இந்த பெண் சொல்றா, படம் மடையா உன்னோட உள்ள ஓமட்டைங்களா இருக்கு. அதை பாடுறாங்கல்ல, நான் நீ இங்கு நலம் நான் அங்கு நலமாக பாடுறாங்க. அது மாதிரி உன்னோட உள்ள ஓமட்டையில உன்னோட உள்ள ஏங்கட்டை இருக்கு. அதை நான் உயிர் போனாலும் தரமாட்டேன். இதெல்லாம் எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க இந்த பாட்டு. இந்த ஆணுடைய கற்பை கூட ரொம்ப அழகாக சொல்லுகிற ஒரு பாட்டு அந்த பாட்டு. இன்னும் ரொம்ப இதெல்லாம் திரைப்படத்துல தான் வந்துல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. நீ அந்த பாட்டு ஒரு அழகான பாட்டு. அந்த பாட்டில் ஒரு இடம் வரும். நீ என்ற கோவில், ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ என்ற கோவில், நான் உந்தன் தீபம், நீயும் நானும் வேறல்ல. ஒரு பெண்ணு ஆடு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதை பற்றி சொல்லும் பொழுது, நீ என்ற கோவில், நான் அந்த தீபம், நீயும் நானும் வேறல்ல. நீங்கள் எத்தனை பேர் வந்து பத்திரிகையை படிச்சீங்க, தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹிலாரி கிளின்டன் அவர்கள் இந்தியாவுக்கு போய் அங்கே சுற்றுப்பயணம் செய்தபோது நிருபர்கள் அவரை கேட்கிறார்கள், உங்களுக்கு இங்கே பிடித்தது எது என்று கேட்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். உடனே நிருபர் கேட்கிறார், ஏன் உங்கள் நாட்டில் குடும்பங்கள் இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், இந்தியாவில் குடும்பங்கள் கோயில்களாக இருக்கின்றன, அதை நான் மிகவும் மதிக்கிறேன். இந்தியாவில் உள்ள தமிழர் எங்கே போனாலுமே குடும்பங்களை அல்லது இந்தியர்கள் குடும்பங்களை கோயில்களாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த மரபை மாறாமல் நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். நான்சி டிவியை பற்றி ஒன்று சொல்லுவார்கள், இந்தியன் விமர்குட் என்று
எல்லோரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த பாடல்கள், இந்த பெண்ணை பற்றி சொல்லுகிற அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னார் எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிற பாட்டு. சரி, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு புரிதல் உணர்வை அவர் எப்படி சொல்லுவார்? நீங்க போலீஸ்காரன் மகள் பார்த்துருக்கீங்க, அதுல 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதலை பற்றி நினைக்கிறவர்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கிற பாட்டு. பொன்னென்றி பூவென்றி காணும் கண்ணென்றி வேறு என்னென்றி பாடலாம். பொன்னென்றேன் பூவென்றேன் காணும் கண்ணென்றேன் வேறு என்னென்றி. அந்த மாதிரி வரையில கடைசியா வந்து உன்னை நீ அறிவாய், உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம், பின்பு வேறு யார் அறிவாய். ரொம்ப மெலடியஸா வரக்கூடிய ஒரு பாட்டு. கணவனும் மனைவி, காதலும் காதலும் பாடுகிற ஒரு பாட்டு. உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம், பின்பு வேறு யார் அறிவார் என்று சொல்கிறார். அந்த பாடல் இருக்கிறதே, அது ஒரு அற்புதமான ஒரு பாடல் என்பதை நாம் மறக்க முடியாது. சரி, நீங்கள் ஏன் கண்ணதாசன் இன்றளவு கூட ரசிக்கப்படுகிறார்? ஏன்னா 30 ஆண்டு காலம் அரசு கோச்சியான அந்த திரைப்பட உலகிலே அவரை பிறந்த பிறகு முன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒவ்வொரு பாடலை கேட்கிற போதும் அவரவரும் தனக்கு தான் இது பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், போலீஸ்காரன் தான் இன்னொரு பாட்டு, விஜயகுமார் பாடுற பாட்டு. அந்த பாட்டு அது வந்து காதல தோல்வியுற்ற பெண் அவள். கண்ணிலே நீரெதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு, கையிலே வளைவதற்கு, காதலியை அணைப்பதற்கு, காலிலே நடைவதற்கு, காதலித்து பிரிவதற்கு, பாசமென்ற சொல்வதற்கு, பதைப்பதற்கு நிற்பதற்கு, ஆசை கொண்ட மனம் எதற்கு, அன்றாடம் சாவதற்கு, பூவிற்கு பூவிலே தேடுவதற்கு, வண்டு வந்து அமர்வதற்கு, வண்டுக்கு சிறகுவதற்கு, முண்டு விட்டு பறப்பதற்கு. என்ன பாடம், எப்படி பாடம்! ஒரு காதல் தோல்வியா? அந்த காதல் தோல்வியை பற்றி பாடுகிற போது நீங்க எந்த காதல இப்போ 90 வயசா இருக்கலாம், அல்லது இப்போ 20 வயசா இருக்கலாம், காதலித்து தோற்ற பெண்ணை எல்லாரும், அந்த பெண்ணுக்கு அப்பா எல்லாரும் பாட வேண்டிய பாட்டு. ஆசை கொண்ட மனதற்கு, அன்றாடம் சாய்வதற்கு. ரொம்ப பேர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர்களால் அவங்க அன்றாடம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆக இந்த பாடல்களை எல்லாம் நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான் காதலையே நின்றுடும் போல இருக்கு. ஏதோ வயசுக்கு தகுந்த மாதிரி 70 வயசாச்சு கொஞ்சம் தத்துவத்தை சொல்லுவோமான்னு பார்த்தா எனக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நான் எப்போ நிறுத்தணும் தயவு பண்ணி என்கிட்ட வந்து சொல்லிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஹால் வாடகையெல்லாம் நீட்டிக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா கொலம்பஸ் மக்களோட அடிக்கடி தொடர்பு வச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி நீங்க சரி, ஒரு காதலை இப்போ பார்த்தோம். அந்த காலத்து காதல் பாடலாம் வந்து ஒருத்தர் கூட பாடினாரு, மதனமே சந்திர பிம்பமும். அந்த காலத்தில் பாருங்க, தியாகராஜ பாடல் அந்த பக்கம் நிற்பாரு, டிஆர் ராஜகுமார் இந்த ஒரு கரை நதிக்கரையில் அந்த கரையில் அந்த மாதிரி நிற்பாங்க, இந்த கரையில் இவர் நிற்பாங்க, நாதா அப்படின்வாங்க, சுவாமின்பாங்க. அவர் உடனே வந்து கண்ணே அப்படின்பாரு. கரை இடையில ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டா மாசிலா உண்மைக்காக எம்ஜிஆர் பாரம்பரியமாக தொட விட மாட்டாங்க அப்படின்னு பாரு. அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, காரோட்டும் கண்ணனுக்கு கீதா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஏதோ அப்படியே காரை ஓட்டிக்கிட்டே காதல் விடுவாங்க. அப்புறம் பின்னால் பார்த்தா காதலை அங்கேருந்து உருவான். அதுக்கப்புறம் காதல் இங்கேருந்து உருவான். 2 பேரும் கட்டி போடுவோம். அதை நாய்க்காதல் அது என்னன்னா வாடா போடா அப்படி பேசினாதான் காதல் காதலின்னு. இந்த நாதா சுவாமி ராதா கீதா எல்லாம் போய் அந்த மாதிரி. இப்போதான் நான் சொன்னேன் சின்ன வீடு பெரிய வீடு. சின்ன வீடுங்கிற வார்த்தையை சொல்ல முடியலங்க. சொன்னோம்னா அவ்வளோதான். சின்ன வீடுனால அதுக்கு அர்த்தமே மாறி போயிடுச்சு. இது இன்னும் நீங்க பக்தினா கூட அவர் வந்து திராவிடர் கழகத்திலிருந்து
எத்தனையோ பாடல்களை நம்ம வந்து சொல்லலாம். இந்த கண்ணன் அவன் தூண்டிவிட்டால் காசினியை தூண்டிவிடும், அன்னையரை துயிலெழுப்போ வாரியிலோ, அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்கணும். குருவாயூருக்கு வாருங்கள், குழந்தை சிரிப்பதை பாருங்கள். அந்த பாட்டு எல்லாரையும் உருவ வைக்கிற ஒரு பாட்டு. அந்த பாடலில் வந்து கேபி சுந்தராமாவை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், இன்பச் சுவைகளில் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன், நீரானவன், நெருப்பானவன், காற்றானவன், அதை வந்து போயிட்டே இருக்கும். அன்பின் ஒளியானவன் என்று அந்த பாடல் முடியும். இந்த பாட்டை வந்து கேபி சுந்தராமாள் பாடிட்டு கண்ணதாசனுடைய கைகளை பிடித்து கொண்டு சொன்னார்களா, கண்ணதாசா, சரஸ்வதி வேறு எங்கேயுமே இல்லை, உன்னுடைய விரல்களிலே தான் குடிகொண்டிருக்கிறாள் என்று சொன்னாங்க. அப்படி ஒரு பாட்டு அந்த பாட்டு. என்ன பாருங்க, அந்த அம்மாவும் கேபி சுந்தராமாள் பாடுகிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு கூட அதை கேட்பதற்கு நமக்கு பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டும். காலத்தால் அது இன்னொரு பாட்டு வரும், காலத்தால் அழியாத காவியம் தரவல்ல மாதவி கவி மன்னனேன்னு காளிதாசனை பற்றி கண்ணதாசன் பாடுவார். அந்த பாட்டு அவருக்கே பொருந்தும். காலத்தால் மறையாத அந்த கவிதை மாபெரும் கவிமன்னனாக அவர் இருந்தார். பல்லக்கு பரிவாரம் பட்டங்கள் எல்லாம் உன் சொல்லுக்கு விதையாகுமா, உன் தோழிகள் புதியாகுமே என்று சொல்லிட வேண்டாம். அந்த பாடல் அவர் காதல் பாடல்களை மட்டும்தான் அப்படி பாடினாரா? அவர் தத்துவத்தை எப்படி பாடினார்? நீங்கள் அந்த பாட்டினா வாழ்க்கை தத்துவத்தை பாடினார் அல்லது நிலையோமையை பாடினார், எல்லாத்தையும் பாடினார். ஒரே ஒரு வரி, எல்லாருக்கும் திருக்குறள்லாம் படிக்க முடியாது. ஆசையர் இருக்கின்றார், ஆசையர் இருக்கின்றார், ஈசனோடாயினும் ஆசை இருக்கின்றார் அப்படின்னு தான் திருக்குறள்லாம் சொல்லுவார். ஒரே ஒரு வரி, ஆடையின்றி திறந்தோம், ஆசையின்றி திறந்தோமா, கண்ணதாசன் வரி. அவ்வளோதான். எல்லா திருக்குறள்லாம் பட்டியலிட்டதெல்லாம் அடங்கிடும். ஆடையின்றி திறந்தோம், ஆசையின்றி திறந்தோமா, எல்லா ஆசையே அலை போல நாம் எல்லாம் மதன்மையிலே கைகளெல்லாம் வழிபிறக்கும் பாட்டு. இப்படி அந்த மாதிரி பாடல்கள். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை தத்துவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவுரை சொல்றாரு. குளத்துல தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியில பணம் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை. பெத்த பிள்ளை உனக்கு சொந்தமா இருக்கணுமா, பெட்டியில பணத்தை வச்சுக்கோ. பெட்டியில பணம் இல்லைன்னா பெத்த பிள்ளையோ உனக்கு சொந்தம் இல்லை. சோதனையை கொண்டு வச்சா பானையில சோதனை தான் புண்ணியம் சொந்தங்கடா. சோதனையை கொண்டு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை. இதெல்லாம் திரைப்படத்தில் வந்த பாடல் எல்லாம் யாராவது நம்புவாங்களா? பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் தலைவன். இந்த பாட்டு எல்லாருக்கும் பொது. நீங்கள் மகமதியராக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இறைவன் யார் என்று சொல்லுவது போது பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் தலைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்காயின் ஓட்டுக்குள்ளே தெரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் தலைவன். கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்குள் கண்டு வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் தான் தலைவன். இப்படி இறைவனை பற்றி சொல்லுகிற அந்த பாடல் இருக்கிறதே, அந்த பாடல் எவ்வளவு அருமையான ஒரு பாடல் பாருங்கள். ஒரு குழந்தைங்க இந்த காதல்ல முதியோர் காதலையும் பாடலாம், இளையோர் காதல் மட்டும் பாடலை. நீங்க பத்மினி சிவாஜி வர அந்த காட்சியை கண்ணி அந்த ஆழம் வீழ்ச்சிகள் போகும், உறவுகள் ஆயிரம் விழுந்தும் என்ன அது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நிறுத்தவே மாட்டேன், நீங்கள் வந்து தண்ணியை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு 5 நிமிடத்தில் நான் முடிக்கணும். ஆழம் வீழ்ச்சிகள் போல் உறவுகள் ஆயிரம் விழுந்தும் என்ன வேறெல்லாம் இருந்தாய் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன். அது ஒரு புது குலத்தை கண்டுபிடிக்கிறார். முன்னில் படுக்கையிட்டு இமைகள் மூட விடாதிர
காப்பியத்துக்கு போகணும். அப்படியே ஒரு ட்ரக்கில் வந்து அவருடைய பாடி வச்சுருக்காங்க. அந்த மக்களுக்கு முகம் தெரியுதுங்கிறதுக்காக எட்டி எட்டி பார்க்குறாங்க. உடனே எம்ஜிஆர் அந்த ட்ரக்கில் ஏறி வேட்டியை வரிஞ்சு கட்டிவிட்டு தன்னுடைய கைகளால் அந்த பெட்டியை நடக்கிறாரு. அமைச்சர்கள் எல்லாரும் நடந்து கொண்டே வருகிறார்கள். டிஎம்எஸ் வந்து இரங்கல் பாடலை பாடிக்கொண்டே வருகிறார். எல்லாம் அவர் எழுதப்பட்ட புத்தகங்கள் அத்தனையும், எத்தனை புத்தகங்கள், அத்தனை இயேசு காவியம் எல்லாம் அவர் மேலே ஒன்றா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகங்களுக்கு மத்தியில் அந்த புன்னகை நம்மளுடைய அந்த முகம் தெரிய அவர்கள் வருகிற போது ஒரு அரசியலை கவிஞர் எப்படி வர வேண்டுமோ அப்படி வந்தார் என்பது. அதே மாதிரி இயேசு காவியத்தை பற்றி அவர் பாடியதை சொல்கிறார்கள். அர்த்தமுள்ள இந்து மதம் 10 பாதம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறாங்க. குற்றாலத்தில் 15 நாளில் இயேசு காவியம் பாடி முடிச்சார். குற்றால அறிவு கொட்டுதா இல்லை இவர் பாடிய பாடல் கொட்டுதான்னு தெரியல என்று தலைக்காவலியை சார்ந்தார் அந்த பாதிரியார் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, பயணிகள் எங்களுக்கு புரியாதது கூட அவர் பாடல் எழுதியிருப்பது எங்களுக்கு புரிந்தது. மதுவை தொடரிலே மாம்சத்தை அறிந்தது. அந்த இயேசு காப்பியத்தினுடைய படிமைத்தான் கடைசியாக அவர் வந்து படித்தார். படித்து காட்ட கேட்டார். சிகாகோ மருத்துவமனையில் இருந்து இன்னும் ஒன்றே ஒன்று, அந்த பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் சிரிக்க அழுகை மறந்து சிரிக்க மறந்தாய் மாங்குடனே என்ற பாடல் மறக்க முடியாத ஒரு பாடல். சந்திரபாபுவால் அந்த பாடலை பாடவே முடியலையா. கோபமாக சட்டை கிட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு போனாராம். பிறகு ஒரு வழியாக பாடி முடிச்சாராம். அந்த பாட்டை வந்து இராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்த காலத்தில் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் இருக்கிறப்போ இவங்க எல்லாரும் நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் போனப்ப அந்த ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடைய அந்த மாளிகையிலே இந்த பாட்டை சந்திரபாபு பாடினாங்க. பாடின உடனே ரொம்ப ரசித்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரா. யார்? ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன். பிறக்கும் போதும் அவர் பெரிய தத்துவம், மேலே தத்துவம் ஞானி. உடனே சந்திரபாபு என்ன பண்ணாரா, அவரை பற்றி நிறைய கதை சொல்லலாம், அவரை பற்றியே ஒரு மணி நேரம் பேசலாம். உடனே ஜனாதிபதியோட தொடையில போய் உட்கார்ந்துட்டு மோவாக்கட்டை அப்படியே தட்டி, அது வரலாற்று செய்தியாக வந்திருக்கீங்க, நீ நல்ல ரசிகன் தானாலாம். எல்லாரும் அப்படியே உடைந்து போனாங்களாம். ஆனால் அவர் வந்து சிரிச்சுட்டு இந்த பாடலுக்கு நான் என்ன பரிசு கொடுக்கிறேன் என்று தெரியவில்லை என்று சொன்னாராம். அது மாதிரி அவர் எழுதிய உவமைகளாகட்டும், அவர் எழுதிய காதல் பாடல்களாகட்டும், அவர் எழுதிய தத்துவ பாடல்களாகட்டும், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று அவர் பேசினார். இன்றைக்கும் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒவ்வொரு நிமிடமும் அவர் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை, அவர் மரணமடையவில்லை, அவர் நிரந்தரமாக நமக்கிடையே இருக்கிறார் என்பதை காட்டுகிறது என்பதை சொல்லி 1 மணி நேரம் எனக்கு கொடுத்தார்கள். சரியாக 9 மணிக்கு முடிக்க வேண்டும். நான் 9 மணிக்கு முடித்திருக்கிறேன். இவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்து நான் எப்போது எங்கே இருந்தாலும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் இங்கே இருக்கிறவர்கள், நம்முடைய குயிலன் அவர்களுக்கு, முகைதீன் அவர்களுக்கு, மணி அவர்களுக்கு, அருள் அவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா நல்ல நாட்களிலும் வாழ்த்து சொல்லுவேன். அவர்களுக்கெல்லாம் அந்த வாழ்த்து சொல்லி அவர்கள் வாழ்த்துக்களை நான் பெற்றிருக்கிற காரணத்தினாலே நான் மறுபடியும் இங்கே வர நேர்ந்திருக்கிறது. ஒருவேளை நான் நகைச்சுவையாக நிறைய செய்திகள் என்றால் கொடுக்க முடியும் என்றால் கூட ஒரு கருத்தாளர்கிட்ட கவிதையின் செய்திகளை உள்ளத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதனாலே அதற்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையும் கூறி, இந்த அமெரிக்க நாட்டிலே நான் நீயா நானா நடத்தி கொண்டிருக்கிறேன். பட்டிமன்ற நடுவராக போய் கொண்டிருக்கிறேன். இன்னும் கோயில்களிலே சமய சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு மிகவும் பிடித்தமான பணி கவியரசர் கண்ணதாசன் மணிக்கணக்காக பேசுவதுதான். அவருடைய தனிப்பாடல்களை மணிக்கணக்காக பேசுவதுதான். அவரோடு நான் அவரை நினைத்துக் கொள்கிற நேரமெல்லாம் நான் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த தலைவர்களுக்கும் உங்கள் குழுக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கணேஷ் முருகேசன். மேலே வர fashion show winner, Korte Vishmudam, Dana and Vinojini. அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராம் நடந்த முக்கிய காரணமாக இருந்தால் அனைவருக்கும் மிக நன்றி. இந்த ப்ரோக்ராம் முதல்ல லியோனி வர மாதிரி இருந்துச்சு. பட் பல தவிர்க்க முடியாத காரணங்களால் லியோனி வர முடியல. அந்த இடைவெளியில் நாங்கள் உண்மையான அவங்களை கான்டாக்ட் பண்ணி வர முடியுமான்னு கேட்ட உடனே அவங்க வந்து சம்மதிச்சு எங்களுக்கு வந்து இந்த தமிழர் திருநாளை சிறப்பித்திருப்பதற்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக February 3ஆம் தேதி நாங்கள் முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் தான் சொன்னாங்க எல்லாரும் அன்றைக்கி சூப்பர் பவர் இருக்குது, யாரும் வரமாட்டாங்கன்னு. ஸோ அந்த குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் அப்புறம் 9ஆம் தேதி மாற்றி அப்புறம் ஸ்கூல் ஆடிட்டோரியம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தேன் திரு அருள் அவர்களுக்கு மிகவும் நன்றி. அப்புறம் கல்யாணம் ஒன்று ஃபுட் கோஆர்டினேஷன் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு கல்யாண சக்தி அவர்களுக்கு மிக நன்றி. அடுத்து கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் திருமதி சந்தியா அருண் அவங்க வந்து அவங்களோட அயராத உழைப்பு கடந்த 2 வாரங்களாக இரவுகளாக வந்து ப்ரோக்ராம் எல்லாம் ரெடி பண்ணி புதிய சிந்தனைகள் கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி ஃபேஷன் ஷோ நடத்தி கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு மிகவும் நன்றி. திருமதி உஷா அவங்க இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கவே முடியாது. அவங்க தான் வந்து ஒரு சந்தியாவுக்கு பக்கத்துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் குழந்தைங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லை ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் அப்ரோச் பண்ணி அவங்க ப்ரோக்ராமுக்கு கொண்டு வரதாகட்டும், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் மனமாக நன்றி தெரிவிக்கின்றோம். அடுத்து சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்டிங் நேற்றுக்கு நான் முந்தானத்துக்கு தான் எங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணதுக்கு எல்லாம் ரெடி ஆச்சு. நேற்றுக்கு ராத்திரி நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் உட்கார்ந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்த திரு மொஹதீன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து சந்தியா, ரோஸ்லின், ராமமூர்த்தி, அப்புறம் ஜானகி அருள் இவங்கெல்லாம் நேற்றுக்கு நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க இந்த டெக்கரேஷனுக்கு. தமிழ்ச்செல்வன் சார்பாக எங்கள் மனமான நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்து பாட்டு நடத்தி கொடுத்த ராமமூர்த்தி அவர்களுக்கும் மிகவும் நன்றி. அடுத்து நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா நிறைய வாலண்டியர்ஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. வாலண்டியர்ஸ் இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் நீங்கள் வந்து பார்வையாளர்கள் நீங்கள் இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் பண்ணவே முடியாது. இன்னும் இது போல உங்களுடைய நண்பர்கள் பல பேர் அழைத்து வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்து எங்களுக்கு வந்து ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நன்றி சொன்னாரு. ஆனால் இந்த இவ்வளோ பேர் கோஆர்டினேஷன் பண்ணி அட் அ டைம் எல்லாம் பண்ணது வந்து ஜாலி. யார் குயிலோட குரலை கேட்டாங்க. நாங்கள் ரொம்ப ராயல் தளபதியோட பேசுறாங்க. போன பேசுகிற சல்யூட் பண்ணுற மாதிரி அது அந்த குரல் ஒரு அருமையான குரலுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும். அடுத்து அர்ஜுன் நம்ம நேஷனல் ஆந்தம் பாடுவோம். நல்லா